السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 300 தடவைகள் ஒரே அமர்வில் இந்த திக்ரை ஓதுவோம். இதற்கு ஏராளமான சிறப்புகள் இந்த கலிமாவிற்கு இருக்கின்றது, இந்த திக்ருக்கு இருக்கின்றது. நாம் இதனை ஓதி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். இதனை ஓதி நம்முடைய நாட்டங்கள் ஆசைகளை நாம் அல்லாஹ்விடம் கேட்டால், அதில் நலவுகள் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் அதனை நமக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு கலிமா, நம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கலிமாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரத்தின் சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான ஹதீஸ்களின் வாயிலாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களினுடைய அதாவது தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அதே போன்று யார் அசருக்கு பின்னால் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, திக்ர் செய்கிறார்களோ, அவர்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பில், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக அல்லாஹ்வை திக்ர் செய்து தஸ்பீஹ் செய்துவிட்டு சூரியன் உதயமானதும் அந்த இஷ்ராக்குடைய அந்த தொழுகையை தொழுதுவிட்டு தொடர்ச்சியாக இவ்வாறு செய்து வருகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் மற்றும் உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரத்திற்கு இருக்கின்றது. நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த கலிமாவை நாம் 300 தடவைகள் ஓதுவோம். நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் நமக்கு நடத்தி தருகின்றான். அதே போன்று நம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான்.